அதாவது ஷா வந்து சானு சொல்ற எல்லா வேலைக்கும் எஸ் சொல்லணும். மாமா என் பர்த்டேக்கு ஒரு பால் வந்துச்சுல, அந்த பால் கூட நீ விளையாடு என் கூட. வண்டி எடுக்கக்கூடாது, கார் எடுக்கக்கூடாது, இந்த மலையில சைக்கிள்ல மட்டும்தான் சார் போறீங்க. ஃபேன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற பாருங்க சைக்கிள்ல. வாங்கிட்டு வந்தீங்கன்னா தண்ணி குடிச்சுப்பாங்க, சர்பத் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு டைம் தான் ஓகேவா? சான்விகா ஓகே, இன்னைக்கு இந்த vlog நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்ன vlogனா, அது அந்த vlog நான் ஏன் சொல்லிட்டு சோகமான vlog தான். எனக்கு சோகமான vlog, இவங்களுக்கு ஜாலியான vlog. அதாவது ஷா வந்து சானு சொல்ற எல்லா வேலைக்கும் எஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன கேட்டாலும் அவன் செஞ்சு கொடுக்கணும். அதுதான், அவன் ஃபுட்டு கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும். ஏதாவது வாங்கிட்டு போய் வான்னு சொன்னாலும் செஞ்சு கொடுக்கணும். இல்லை எனக்கு இது விளையாடணும், புதுசாக வாங்கித்தான்னு சொன்னாலும் அவள் செஞ்சு கொடுக்கணும். ஸோ அவள் என்னென்னலாம் கேட்குறாளோ அதெல்லாம் வந்து உங்கள் ஷா செஞ்சு தரணும். இதில் யாருக்கு ஜாக்பாட்? சானுக்கு இன்னைக்கு ஜாக்பாட். மாமா என் பர்த்டேக்கு ஒரு பால் வந்துச்சுல, அந்த பால் கூட நீ விளையாடு என் கூட. அம்மா என்ன விளையாடு. அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு டஸ்ட்பின் வச்சிருக்கா. ஆமா ஃபேம், உண்மையாலுமே அவ சொல்லுமா. இப்போ மழை வருது, நம்ம நாளைக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஓபி, ஃபர்ஸ்ட் இருக்க ஓபி அடிக்கலாம். இப்பதான் வேணும், இப்பதான் வேணும், இப்பதான் வேணும், இப்பதான் வேணும். ஆனா அவள்கிட்ட கொடுத்த பாலோட கீழே விழுகா, போய் ஸ்டெப்ஸ்ல விழுகா, போய் பொறுக்கிட்டு வரதா வர முடியாது. நீங்க ஜிம்முக்கு போறீங்களா, விளையாடுங்க அவளோட சேர்ந்து. சொல்லி அப்போ வெயிட் எல்லாம் தூக்குங்க. ஆமாமா, நம்மள விட்டுட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட போறாமா. குச்சமே இல்ல. விளையாடுவோமா? அம்மா மாமாக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம நாளைக்கு விளையாடலாமா? இல்ல, இப்பதான் வேணும், இப்பதான் வேணும். கேம் பேரே எனக்கு தெரியல, மறந்துட்டேன். மழை வந்துட்டு இருக்கு, தெரியாம இந்த சேலஞ்ச் ஓகேன்னு சொல்லிட்டேன். பண்ணுங்க வாங்க. எதுக்கு இதுக்கு வந்து இது என்னது ஜீப் தான் வந்து உனக்கு இதுவா? அவுட்டே. ஏது போங்குடி, ஏது போங்கு. அவளுக்கு என்னன்னா சரி 2 டைம்ஸ் மட்டும் போட்டுரு, காப்பாத்திடுறேன். ஓகே, இந்த சன்மா. Don't try to play the fool with me, Nikesh. 1 2 3. 1 2 3. சானிகா என்கிட்ட வாடி, ஜெயிச்சிட்டானு. டைம் இல்ல. தேங்க்ஸ் தாங்கம்மா, நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு. வேற என்ன வேணும் சொல்லுங்க, உங்க ஆசையா. மாமா எலிசா இருக்குல, அது பேட்டரி எடுத்துட்டயா? அந்த பேட்டரி வாங்கிட்டு வரேன். இது அதானே வேணும்? ஆமா ஆமா. இதுதானா அது? இது என்ன பண்ணும் பேட்டரி போட்டா? பேட்டரி போட்டா உள்ள இந்த ஸ்டார் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மாமா ஒரு பால்ல இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னடா சொன்னாங்க அடுத்து? சூர்யாவை இந்த மந்திரக்கோள் இருக்குல்ல, இந்த மந்திரக்கோளுக்கு பேட்டரி இல்லைன்னு பேட்டரி வாங்கிட்டு வர சொல்றா சூர்யா. இப்பயா மழை வந்துட்டு இருக்கு பாரு சானுமா, மழை வந்துட்டு இருக்கு. மாமா எப்படி போவான்? ஆமா, சும்மா லைட் தான்மா. கன்ஃபார்மா உனக்கு வேணுமா? ஆமா. சரிடா, இப்ப வாங்கிட்டு தரோம். எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு அருவி கொட்டுனாலும் போயிட்டு என் புள்ள கேட்டிருக்கா, நீ கெஸ்ட் சேலஞ்ச் பண்ணி தான் அனுப்போ. அவனை வந்து சைக்கிள்ல போக சொல்லு. அவன் வாங்கி கொடுத்த சைக்கிள்ல போக சொல்லு. வண்டி எடுக்கக்கூடாது, கார் எடுக்கக்கூடாது, இந்த மலையில சைக்கிள்ல மட்டும்தான் சார் போறீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மந்திரக்கோள் வச்சிருக்கேன், மந்திரக்கோள் வச்சு எனக்காக பண்ணியா மாத்த போறேன். இதான் இருக்கு ஃபேம் சைக்கிள். சே, மெய்யழகன் படத்துல சைக்கிள் ஓட்டுற ஃபீல் வர போது இப்போ எனக்கு. ஆனால் கூட மெய்யழகன் தான் இல்லை. ஆக்சுவலி சைக்கிளில் போகிறது நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. வரதாசனமா சே, சின்ன வயசில் ஸ்கூலுக்கு சைக்கிள் தான் போவேன். ஆசையாக எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க ரெட் கலரில். அதை வேறு தொலைச்சிட்டேன் ஃபேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க,
அது ஒரு ரொம்ப சோகமான கதை ஃபேம். அது அந்த சைக்கிள் எடுத்தவங்க மட்டும் என் கையில் கிடச்சான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. போ பாவம், அவன் என்ன வயிற்று பசிக்கு எடுத்தானோ யாருக்கு தெரியும். ஃபேம் வாங்கிட்டோம், அடுத்து வீட்டுக்கு தான். ஃபேம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற பாருங்க சைக்கிளில். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூர் மான்சூன், அழகான மான்சூன் கிளைமேட், அடிப்பொலியாக இருக்குது. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா தண்ணி குடிச்சுப்பாங்க, சர்பத்து மாதிரி இருக்கும். தண்ணிய பாத்துருக்கீங்களா? எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இந்த ரெடி பண்ணிட்டேன், செல்லு போட்டேன். இன்னொரு பட்டன் இருக்கு, அமுத்து, இது அமுத்து, இதே அமுத்து, கீழே கீழே. இன்னொரு டைம், இன்னொரு டைம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? எப்படி இருக்கு? ஓகே, இது மேஜிக் கோலை யூஸ் பண்ணி உங்க அம்மாவை பண்ணியா மாத்திடலாமா? ஓகே தங்கம்மா, போதுமா? ஹாப்பியா? அடுத்து என்னது? மாமா பசிக்குது மாமா. ஆ மாமா பசிக்குது, பசி- பாதாம் மில்க் வேணும். என்னது? பாதாம் மில்கா? நல்ல சாய்ஸா இருக்கே, பாதாம் மில்க் போட்டிருப்போம். சூர்யா, நான் கடைக்கு போயிட்டு வரக்குள்ள நீ ஏதோ சொல்லி வச்சிருக்க, இல்லைன்னா இப்படி சொல்லி வச்ச மாதிரி கேட்க மாட்டான். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. நான் என்ன கேட்டா உண்மையே சொல்லு, நீ உண்மையே சொல்லு. பாதாம் மில்க் அவளுக்கா உனக்கா? பாதாம் மில்க் குடிக்கணும் போல இருக்கு, கொடுத்தா. ஆனா எனக்கு குடிச்சா வாமிட் வந்துடும், ஆனா எனக்கு குடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாதாம் மில்க் தேவை என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். இப்போ பாதாம் பொடியை உள்ள போட்டுக்கலாம். யாரு மாமா பாதாம் மில்க்? யாருக்கா? கொஞ்சோண்டு சக்கரை பண்ணிக்கலாம். தங்கம்மா இந்தா பாதாம் மில்க். என்ன தங்கம்மா? அதானே ஸ்பூனு. ஓகே, நான் கூட டம்ளர் எடுத்து வந்துருப்பான்னு நினைச்சேன். நமக்கு வேலை வைக்கிறதா எடுத்து வந்துருக்கா ஸ்பூனு. எப்படி இருக்கு? அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டி உனக்கு தரேன். வேற என்ன பண்ணணும்? மாமா எனக்கு ஸ்டோரி தெரியா? ஸ்டோரி சொல்லியா? ஸ்டோரி சொல்லி தரணுமா? ஆமா தாங்கம்மா ஸ்டோரி. ஆசையா இருக்குது மாமா. அப்பா தூக்கம் வந்துருச்சு, ஆசையா இருக்கு மாமா. ஸ்டோரி சொல்லி கொடுங்க மாமா. ஓகே, உனக்கு வந்து கொரோனா கதை சொல்கிறேன். கொரோனா கதை பற்றினா, ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் தானம்மா, அவன் பேர் ஷா. அவன் பேர் என்னது? ஷா. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், நியூஸில் கொரோனா வந்துருச்சு, அதனால் யாரும் காலேஜ் போகக்கூடாது, யாரும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தீங்கன்னா போலீஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனும் எந்திரிச்சு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கேட்குறான், அப்போ எப்படி காலேஜ் போகிறது? ஸ்கூலுக்கு வீட்டு விட்டு வெளியே போனாலும் காலேஜ் படிக்க முடியும். இப்போ படிக்காமல் என்ன பண்ணுறது அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் சொல்கிறாங்க, காலேஜ் வந்து எக்ஸாம் எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஆன்லைன்லேயே லாக்டவுன்லேயே மாமா காலேஜ் முடிச்சிட்டேன். அப்போ அந்த ஷா அப்புறம் என்ன பண்ணான்னா, 4 மணிக்கு தான் இருந்துச்சு பல்லு விளக்குவான். விடிய காலையில் 4 மணி இல்லை, ஈவினிங் 4 மணி. அப்புறம் விடிய காலையில் 4 மணிக்கு தான் தூங்குவான். என்ன பண்ணுவான்? அது வரைக்கும் பப்ஜி ஆடுவான் லாக்டவுனில். வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா போச்சு. இன்னைக்கு நோ சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். அதில் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கிறது. மட்டை. ஓகே ஃபேம், தூங்கட்டும் நல்லா. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே. One eternity later. குட் மார்னிங். குட் மார்னிங் தங்கம்மா. குட் நைட்டா போகுது, இப்போ உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற. என்னடா சொல்ற? தம்மா உனக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டோமா, மாமா பண்றேன். சரியா? உனக்கு எதாவது வேணுமா? என்ன வேணும்? என்னது? சாக்லேட். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சாக்லேட்லாம் குழந்தைங்க சாப்பிடக்கூடாது. சரி இரு, இந்த வீடியோ கோசம் மட்டும் தான் எடுத்துறேன். ஓகேவா? உனக்காக மாமா என்ன எடுத்து வந்திருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா ஒரு டைம் தான். ஓகேவா? நல்லா இருக்கா? சாப்பாடு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் கேட்கக்கூடாது தங்கம்மா, இதான் லாஸ்ட் சேலஞ்சு. முடிச்சிடலாமா? போதும், என்னால் முடியல.
அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சான்விகா Was at this